ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற சில நேரங்களில் ஒரு பெரிய முடிவு தேவையில்லை. ஒரு சிறிய நிமிடம், ஒரு சிறிய திரும்பி பார்ப்பது, அதுவே போதும். இன்று நீங்கள் கேட்கப் போகும் கதை ஒரு சிறுவனின் வாழ்க்கையை மாற்றிய அந்த ஒரு நிமிடம் பற்றியது. தமிழ்நாட்டின் ஒரு அழகான கிராமம். பச்சை வயல்கள், சிறிய மண் வீடுகள், காலை நேர சூரிய ஒளி. அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் அருண். அருண் மிகவும் புத்திசாலி. ஆசிரியர்கள் எல்லாம் அவனை பாராட்டுவார்கள். ஆனால் அவனுக்கு ஒரு சிறிய குறை இருந்தது. அவன் கொஞ்சம் சோம்பேறி. பிறகு பாப்போம், நாளைக்கு பண்ணலாம், அது அவன் ஃபேவரட் டயலாக். ஒரு நாள் காலை அவன் பள்ளிக்கு செல்ல தயாரானான். அம்மா உணவு கொடுத்தார். வழியில் கவனமா போ என்றார். அவன் தலை அசைத்து வெளியேறினான். வழியில் நடந்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அவன் பார்த்தான். ஒரு முதியவர், மிகவும் வயதானவர், கனமான மரக்கட்டைகளை தூக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவரால் முடியவில்லை. மூச்சு வாங்கி வியர்த்து சிரமப்பட்டார். அருண் நின்றான். ஒரு சில வினாடிகள் பார்த்தான். உதவணுமா? அடுத்த நிமிடம், லேட் ஆகிடுவ, டீச்சர் கண்டிப்பார். அவன் மெதுவாக நடந்தான். ஆனால் அவன் மனசு அமைதியாக இல்லை. ஒவ்வொரு அடியும் அவனை கனமாக உணர வைத்தது. நான் உதவி இருந்தா என்ன ஆகும்? ஒரு நிமிஷம்தான் அல்லவா? அவன் நின்றான். திரும்பி பார்த்தான். மிக வயதான அந்த முதியவர் இன்னும் போராடிக் கொண்டிருந்தார். அந்த காட்சி அவனுடைய உள்ளத்தை ஆழமாக குத்தியது. அவன் திடீரென ஓடி வந்து, தாத்தா, நான் உதவட்டுமா என்று கேட்டான். முதியவர் மெதுவாக மேலே பார்த்தார். அவரின் கண்களில் நன்றியின் ஒளி தெரிந்தது. மகனே, மிகவும் நன்றி. அவர்கள் இருவரும் சேர்ந்து மரக்கட்டைகளை தூக்கினார்கள். மெல்ல மெல்ல வீட்டை அடைந்தார்கள். அது பெரிய வேலை இல்ல, ஆனா அது பெரிய மனசு. வீட்டிற்கு வந்ததும் முதியவர் அருணின் தலையை தொட்டு ஆசீர்வதித்தார். நீ பெரிய மனிதனாகுவாய். அந்த வார்த்தைகள் சாதாரணமாக தோன்றின. ஆனால் அருணின் மனதில் அது ஆழமாக பதிந்தது. அவன் உள்ளத்தில் புதுமையான அமைதி மலர்ந்தது. சிரிப்பு அவன் முகத்தில் விரிந்தது. அவன் மனம் லேசானது. அவன் பள்ளிக்கு சென்றான். அன்று ஆசிரியர் என்ன பாடம் எடுத்தார் தெரியுமா? நல்ல செயல்களின் முக்கியத்துவம். அவன் மெதுவாக கை உயர்த்தினான். தன் அனுபவத்தை பகிர்ந்தான். முழு வகுப்பும் அமைதியாக கேட்டது. ஆசிரியர் சொன்னார், இதுதான் உண்மையான கல்வி. அந்த நாள் அருண் புத்தகத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் ஒரு பாடம் கற்றான். அந்த நாளிலிருந்து அருண் மாறினான். சாலையில் யாராவது உதவி கேட்டால் அவன் நின்றான். வயதானவர்களுக்கு சாலை கடக்க உதவினான். நண்பர்களுக்கு பாடம் சொல்லித் தந்தான். அவன் மனதில் ஒரு உண்மை உறுதியானது: நல்ல செயல் ஒருபோதும் வீணாக்காது. சில சமயம் வாழ்க்கையை மாற்ற பெரிய சம்பவம் தேவையில்லை. ஒரு சிறிய செயல், ஒரு சிறிய கருணை, ஒரு சிறிய திரும்பி பார்ப்பது, அதுவே போதும். இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நல்ல மனம், பெரிய வாழ்க்கை.